நம்ம டெய்லி சாப்பிடுற அரிசியிலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு விதம் தான் சிகப்பரிசி. சாதாரணமா அரிசி அறுவடை செஞ்ச பிறகு அந்த பிராண்ட் லேயர பாலிஷ் பண்ணாம இருக்கிறது தான் சிகப்பரிசி. சிகப்பரிசின்னு சொல்லும்போதே நெறைய பேருக்கு அத எப்படி சமைக்கிறதுன்னு நெனச்சு பயப்படுவாங்க. சாதாரணமா 5லிருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு நார்மலா சமைக்கிற மாரியே சமைக்கலாம். சிகப்பரிசியில கஞ்சி, சாதம், கூழ், பாயாசம்னு ட்ரை பண்றப்போ புதுசாவும் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாவும் இருக்கும். எல்லா சிகப்பரிசிக்கும் தனி சிறப்பு இருக்கு. மன்னர்கள் இருந்த காலத்துல பேர் போனது ராஜமுடி அரிசி. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வெயிட் மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப உதவும். ஸ்பெஷலா மென்க்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஏன்னா இதுல இருக்கிற ஹை அயர்ன் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். உமனுக்கு பூங்கார் அரிசி. ஏன்னா இதுல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபிஷ், கறி, மீட் இதோட சாப்பிட்றதுக்கு கேரளா மட்ட அரிசி. இது பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணவும் ரொம்ப உதவும். இட்லி, தோசை, கஞ்சி இதுக்கெல்லாம் குள்ளக்கார அரிசி. இது போன் ஸ்ட்ரென்தனுக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ரெட் ரைஸ்ல. இதுவரை நீங்க ட்ரை பண்ணாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்க ரெசிபியை ஷேர் பண்ணுங்க.